ஒருபுறம் மழை நீடித்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களில் அது தொடர்பான பாதிப்புகளும் ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது நாம் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எழும்பூர் லட்சுமிபதி ருக்மணி சாலையில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரில் தீயானது ஏற்பட்டு இருக்கிறது. டிரான்ஸ்ஃபார்மரில் தீ எரிந்து வருவதால் அருகில் உள்ள மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். மதிமுக தலைமை அலுவலகமான தாயகம் அருகில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரில் தீயானது ஏற்பட்டிருக்கிறது. மின்துறை அதிகாரிகள் விரைந்து தீயை அணைக்க பொதுமக்கள் தரப்பிலிருந்து கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் லட்சுமிபதி ருக்மணி சாலையில் டிரான்ஸ்ஃபார்மரில் தீயானது ஏற்பட்டிருக்கிறது. அருகில் குடியிருப்பு பகுதிகள் இருப்பதால் அரசு உடனடியாக மின்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் மழையின் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சில பகுதிகளில் அது குறித்தான பாதிப்புகள் என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து வரக்கூடிய சூழலில் எழும்பூர் லட்சுமிபதி சாலையில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரில் தீயானது ஏற்பட்டிருக்கிறது. மதிமுக தலைமை அலுவலகமான தாயகம் அருகில் அமைந்திருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரில் இதுபோன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். தற்பொழுது சூழல் என்னவாக இருக்கிறது? மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதா? என்ன கள நிலவரம்? வணக்கம் கௌதமி. சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய ருக்மணி லட்சுமிபதி சாலையில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர்ல தீப்பொறி மாதிரி ஏற்பட்டு தற்பொழுது தீ ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அருகே இருக்கக்கூடிய மக்கள் டாஞ்சன் கோகு மின்சாரத்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில தொடர்ச்சியா இன்னைக்கு அதிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த மழை நேரங்கள்ல மின்சாரத்துறை சார்பாக என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்கின்ற ஒரு அறிவிப்புகளையும் இது போன்று ஏதாவது டிரான்ஸ்பார்மர்ல ஏதாவது தீப்பொறியோ அல்லது தீ விபத்தோ ஏற்பட்டாக உடனடியாக மின்சாரத்துறையை அழைப்பதற்கான உதவி எண்களையும் ஏற்கனவே மின்சாரத்துறை சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய ருக்மணி லட்சுமி சாலை, அதாவது மதிமுகவுடைய தலைமை அலுவலகமே இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பார்மரில் தற்பொழுது தீ பற்றி எரிந்து வரக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த அருகே இருக்கக்கூடிய மக்கள் மின்சாரத்துறைக்கு தகவல் என்பது கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சென்னையில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் ஒவ்வொரு உதவி எண்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் ஒரு பொதுவான 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு மையமும் என்பது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மண்டலம் வாரியாக ஏற்கனவே உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த டிரான்ஸ்பார்மர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ விபத்து குறித்து மின்சார ஊழியர்களுக்கு தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உடனடியாக இங்கே வந்து உடனடியாக அந்த பிறகாக எதுவும் பாதிப்பு ஏற்படாதவாறு உடனடியாக அந்த பகுதியில மின்தடையை ஏற்படுத்திய பிறகு அதன் பிறகாக என்ன பிரச்சனை அந்த டிரான்ஸ்பார்மர்ல எதனால் தீ விபத்து ஏற்பட்டது என்பது குறித்து தொடர்ச்சியாக அவர்கள் அந்த பிரச்சனையை சரி செய்ய இருக்கிறார்கள். உடனடியாக அந்த பகுதி மக்கள் அருகே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் மின்சாரத்துறைக்கு தகவல் என்பதை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் விரைந்து வந்து இந்த பகுதியில மின்தடையை ஏற்படுத்திய பிறகாக இந்த டிரான்ஸ்பார்மர்ல என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறாங்க. அதே போல பொதுமக்களுக்கு ஏற்கனவே இந்த மழை காலங்கள்ல கீழே அருந்து விழுந்து கிடைக்கக்கூடிய ஒயர்களை மிதிக்க வேண்டாம், எங்கேயாவது ஆபத்தான முறையில ஏதாவது கேபிள்கள் சென்றால் மின்சாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் இந்த மழை காலங்கள்ல இன்னைக்கு சென்னைக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மின்சாரத்துறை வாரியாக என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே வழங்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய ருக்மணி லட்சுமிபதி சாலையில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர்ல தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது குறித்து மின்சார வாரிய ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் இந்த இதுல என்ன பிரச்சனை எப்படின்னு பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். கௌதமி, மின்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. பல விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.